தயாரிப்பாளர் ஜெயக்குமார் அரியன் அவர்களுக்கு சரவணசிக்கான பண்ணுங்க. இன்ஜினியர் அஸ்வத் அவர்களுக்கு ஜெகன் வாங்க. ஜெகன் அவர்களுக்கு நமது செயற்குழு உறுப்பினர் ஜெகன் பட்டல், இணை இயக்குநர்கள் சிங்கம் ஜெயவேல் அவர்களுக்கு நமது பொருளாளர் பயன்படுத்துவார். ஓகே, ஒளிப்பதிவாளர் சுரேஷ் பால் அவர்களுக்கு நமது பொருளாளர் பயன்படுத்துவார். சார் வாங்க. செந்தில்குமார் அண்ணா யாருக்கு கண்ணே போங்க. சேர்ந்து நில்லுங்க. செந்தில் எல்லாம் சாலியோடுங்க. ஜெயவேல் அருணகிரி வாங்க. அசோக் பிரீத்தியோட பிரீத்தி அவர்களுக்கு நம்ம பொருளாளர்களை கொண்டாடி கொடுத்தோம். சார் போட்டுருங்க. சங்கரை பத்தி சொல்லணும்னா உண்மையிலே வந்து திரௌபதி ஒர்க் பண்ணா அப்பயே தனியா படம் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி இந்த ப்ரொடியூசர் பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா ரொம்ப போராடி இதை வெளியே கொண்டு வரதுக்கு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப சிரமப்பட்டு தான் கொண்டு வந்தேன். அதுக்கு அந்த ப்ரொடியூசர் உண்மையிலே சங்கம் சார்பாக நன்றி தெரிவிக்கலாம். சங்கர் ஒரு படத்துடைய அனுபவம் நம்ம சங்கத்தில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்துட்டு நான் அங்கேருந்து இங்கே வந்து நின்றுட்டேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இங்கே வரணும்னு பெரிய கனவு ஆசை. எல்லாருமே பார்த்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது 20 வருஷம் 30 வருஷம் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். அந்த வழிகளை நினைச்சா பயங்கர கஷ்டமா இருக்கு. ஆனா இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், சத்தியமா கண்ணீர் விட்டு கதை சொல்றேன், உங்க எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சுட்டு உங்க எல்லார் காலையும் தொட்டு இந்த பாவி சினிமா வேணாம், சத்தியமா சொல்றேன். நான் சொல்றது இப்போ வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸா தெரியும். வாட்ச்மேனுக்கு வேலை செஞ்சா கூட சரி, நம்ம குழந்தை குட்டிகளை காப்பாற்றிடலாம். சத்தியமா இந்த பாவி சினிமாவா இல்ல, புரியுதுங்களா? டைரக்டர் வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டே இருக்கான், ப்ரொடியூசரு பணத்துக்காக ஓடிட்டே இருக்கான். ஒரு படம் பண்ண இறங்கிட்டோமா இவனுக்கு 2 பேர் மட்டும்தான் ஓடுமே தவிர நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாருமே சத்தியமா சினிமாவில் உண்மையா இல்லை, புரியுதுங்களா? யாருமே வந்து ஒரு இயக்குனரோட ஃபீலை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிரியேட்டரோட ஃபீலை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த கிரியேட்டருக்கு வேலை செய்யறதுக்கு இன்றைய காலகட்டத்தில் சத்தியமா யாருமே இல்லை. இதெல்லாம் கடந்து ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்துட்டு படத்தை முடிச்சுட்டு இத தியேட்டர் கொண்டு போற பிரச்சனை இருக்க பயங்கரமான கொடுமை, சாதாரணமான கொடுமை இல்ல. நானும் இந்த மாதிரி தான் இந்த மேடையில வந்து பல பேர் பேசும்போதெல்லாம் நானும் உங்களை மாதிரி அங்க உட்காந்துக்கிட்டு எல்லாமே என் படத்துல சொன்ன மாதிரி தான். பாதிக்கப்படுறவங்களுக்கு அது பெரிய, அதாவது வலி, வாழ்நாள் ஃபுல்லா வலி. கேட்கறவங்களுக்கு ஒரு செய்தி, அந்த மாதிரி தான் அங்க உட்காந்து நான் கூட சில செய்திகளா தான் இதை ஒவ்வொரு நாளும் படம் பார்ப்பேன். டைரக்டர் இங்க பேசுவாங்க, நம்ம இந்த டோரை விட்டு கடந்து போகும்போது அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போவோம். ஆனா இன்னைக்கு உண்மையிலே சொல்ற, படம் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போகும்போது முதல்ல ஒரு சின்ன படத்தை படமாவே எவனும் பார்க்க மாட்டேங்கிறான். ஒரு படத்தை யாரு என்கிட்ட கொண்டு போய் கொடுத்துன்னு கேட்டா, இதுல ரஜினி படமா, இதுனா அஜித் படமா, இதுல விஜய் படமா, படம் பண்ண வந்துட்ட தியேட்டர் கேட்கிற, நல்ல சென்டர் கேட்கிற, சார் படம் பாருங்க சார். சார் 100 படம் ரிலீஸ் ஆகும் சார், 80 படம் வந்துட்டு அவன் நோக்கத்தை எடுக்கிறான் சார். 20 படம் நல்ல படமோ நல்லா இல்லாத படமோ, ஆனா அந்த 20 படத்துல ஒரு கிராமர் இருக்கும்.
அது ஓடுதோ ஓடலையோ, ஒரு மூவிக்கு உண்டான கிராமர் இருக்கும், அதுல ஒரு 5 படம் பேசப்படுது சார். ஆனா அந்த 80 படத்தை பத்திய தாட்ஸோட தான் இந்த 5 படம் வின் பண்ண போகுது இல்ல, அந்த 20 படம் கிராமரோட படம் இருக்குல்ல, அந்த நோக்கத்துல தான் சார் பார்க்கலாம். சார் இன்னைக்கு எப்படி சார் படம் பார்ப்போம்? இன்னைக்கு தியேட்டர் போர்ஸ்லே இல்ல சார். ஒரு தியேட்டருக்கு போறோம், ஒரு தியேட்டருக்கு போனா இப்போ வந்து ரோகிணியில போகுது படம், ரோகிணியில எங்கமே ஒரு தியேட்டர்ல வெளியில வந்து விளம்பர போஸ்டர் இல்ல. நாங்க விளம்பரத்துக்கு கொடுத்துட்டோம், பிளக்ஸ் கொடுத்துட்டோம், உள்ள எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு எல்லாத்துக்கும் பணத்தை வாங்கிட்டோம், நாங்க நம்பி கொடுக்குறோம். ஆனா வெளியில வந்து ஒரு போஸ்டர் ஒட்டுறது இல்ல. அதை ஒட்டினாலும் கார்பரேஷன்ல வந்துட்டு கீழ்ச்சி போட்டு போயிடுவான். ஆனா என் படத்துக்கு வந்து ஒட்டுறதே இல்லை, ஒட்டவங்க கீழ்ச்சிட்டு போயிடுவோம், என் படத்துக்கு ஒட்டுறதே இல்லை. உள்ள போறோம், படம் நல்லா இருக்கு சார், வெளியில வந்துட்டு கேட்டுட்டு வந்துட்டு அழுதுட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்றான். ஆனா ஒரு சின்ன பிளக்ஸ் கூட இல்ல சார். இங்க மட்டும் இல்ல சார், தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கு சார். ஒரு தியேட்டர்காரர்கிட்ட போன் பண்ணி ஒரு குரூப்பே போகுது, என்னோட சொந்தக்காரங்க ஒரு 20 பேர் படம் பார்க்க போறோம், போயிட்டு வரோம். இல்ல சார் நான் செக் பண்றேன், அதுல படம் ஓடுதுன்ற, நான் உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் கால் பண்றேன், படம் ஓடுதுன்றான், கியூபுக்கு போடுறேன், படம் ஓடுதுன்றான். படம் ஓடுதுன்னு நம்ப மாட்டான். நீ சீட்டா போங்க, அந்த மேனேஜர் கிட்ட வந்து போன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா அந்த என்ன சொல்றான், ஒரு பிளக்ஸ் இல்ல, ஒரு போஸ்டர் இல்ல, எதுவுமே இல்லை. ஏன் படம் மட்டும் இல்ல சார், என் படத்துக்கு கூட வந்து 8 படம் ரிலீஸ் ஆன எல்லா படத்துக்கும் இதே நிலைமை தான் சார். வந்துட்டு ஒரு போஸ்டர் இல்லாம ஒட்ட மாட்டேன் சார். எடுத்துக்க எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டா காயலாங்கடையில போடுவாங்களா சார். சண்டை போட்டு ஒரு காரணம் சொல்றான், இல்ல மழை பெஞ்சிட்டு அதனால நாங்க ஒட்டல, உன் படம் மட்டும் இல்ல எல்லா படத்துக்குமே தான் ஒட்டல. அங்க வச்சிருக்கிற பிளக்ஸ் என்னதான் இருக்குன்னு கேட்டா 2 பிளக்ஸ் இருக்கு. ஒன்னு கருப்பு, இன்னொன்னு வந்து அர்ஜுன் சார் படம் வந்தது. இந்த 2 படத்துக்கு மட்டும் தான் இருக்கு. இந்த 2 படத்துக்கு பவர் இருக்கு, அதனால தூக்கி வச்சுட்டு பெரிய பேனர் வச்சிடறோம். நம்மள மாதிரி சின்ன படத்துக்கு எவசாரம் வந்துட்டு பார்க்க போறான். இந்த மாதிரி இது ஒரு தேட்டர் இல்ல சார், சத்தியமா நம்ம குடும்பம் ஏதாவது அடுத்து வந்துட்டு புரியுங்க வலி சார், வாழ்க்கை சார். 20 வருஷம் பாருங்க சார், இன்னைக்கு வரவங்க நம்மள மாதிரி இல்ல சார். நம்ம எல்லாம் சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர் உள்ள நுழையிறதுக்காகவே எவன் டைரக்டர், எவன் ப்ரொடியூசர், எவன் நடிக்கவே தெரியாது. உள்ள போகும்போது அலறி பயந்து நடுங்கி ஒரு டைரக்டர் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்து சார். இன்னைக்கு இல்ல சார். இன்னைக்கு படம் பண்றவங்க அவன் ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு 1 மாசம் 2 மாசம் லீவ் போட்டு வந்துட்டு எங்கேயாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செய்ய ட்ரை பண்ணல சார். இன்னைக்கு எல்லாமே படம் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர் ஜெயிச்சிடறாங்க. அதை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட படங்களுடைய வந்துட்டு இன்னைக்கு வாழ்வியல் வந்து நம்முடைய வாழ்க்கையில சீரழிச்சிட்டு இருக்கு சார். நான் பேரரசு சாருக்கும் மூத்த இயக்குநர்கள் அனைவருக்கும் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், இதுக்கு ஏதாவது ஒரு முடி. எல்லாமே பேசுறோம், சரி பண்ண சீரழிச்சிட்டு இருக்க தமிழ் சினிமா. கண்டிப்பா அதாவது எவ்வளவு நல்ல படங்கள் வெளியில வராமலே போயிட்டு சார். சத்தியமான உண்மை சார். இது நல்லா இருக்கும் படம் பார்த்தா போய் பார்த்துருக்கேன். ஆனா எவனை பாக்குறது எப்படி சார் பார்ப்பான்? அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு தியேட்டர்ல வந்துட்டு இங்க வந்து கமலாவில போதுன்னா கமலா ஸ்டிக்கர் போட்டிருப்பான், இது வந்து 11:30 மணி காட்சி போது, 2:30 மணி காட்சி போது, 4 மணி காட்சி போது தெரியும் சார். ஒரு பாக்குறோம் பேஸ்புக்ல பாக்குறோம், ஐயோ ஒரு படம் நடந்த கான்ட்ரஸ்டிவா போகுது, இந்த படத்தை போய் பார்க்கலான்னு ஒரு எண்ணம் வந்தா கூட எந்த தேட்டருக்கு சார் போவாம? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சார். உண்மையிலே சொல்றேன், அதாவது இயக்குனருக்கு வந்து 23 கிராப்ஸ் இருக்குன்னு சொல்றோம். எந்த கிராப்ஸுமே ஒரு இயக்குனரோடு இன்னைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து வேலை செய்யறது இல்ல சார். அதுவே பெரிய கொடுமை. அதை தாண்டி இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கிறது கொடுமையா இருக்கு சார். வந்துட்டு புரியுதுங்களா? தயத்துல உண்மையா உழைச்சு உண்மையா சினிமா நேசிக்கிறீங்க எவ்வளவு சார் கிடைக்குது? கொடுமையா இருக்கு சார். வந்துட்டு தயவுசே சொல்றேன், ஏன்னா என்ன மாதிரி வந்துட்டு பேசல, அவ்வளவு ஆதங்கம், அவ்வளவு வலி சார். வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு பெங்களூர்ல இருந்து வந்து பூசுக்கடியில எல்லாம் இங்க வந்து கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க. ஒரு 4 படம் பண்ணணும் தான் வந்திருக்காரு. எப்படி திரும்பி படம் பண்ணுவாங்க? எப்படி 4 டைரக்டர் உருவாக்க முடியும்? போதுடா சாமி உங்க சினிமா, என்னை விட்டுடா சாமின்ட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு துடிக்கிற 4 படம் பண்ணணும் வந்தவர் சார். ஒரு படம் பண்ண திரும்பி படம் பண்ண முடியுதா சார்? கண்டிப்பா இதை சரி பண்ணி ஆகணும். நான் வந்து ஏதாவது எமோஷனலா பேசியிருந்தேன், மன்னிச்சிருங்க. இதுல நிறை குறைகள் இருந்தா சொல்லிடுங்க. நன்றி. இங்க வந்திருக்கிற எல்லா டைரக்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாரும் முன்னாடில இருந்து தெரிய வேண்டாம், நிறைய பேருக்கு பரிச்சயம் இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கெரியர் ஸ்டார்ட் பண்ணது. வெற்றிக்காக ஓடிட்டே இருக்கும். பிரதர் எல்லாமே சொல்லிட்டாரு, டைரக்டர் பிரதர் எல்லாமே சொல்லிட்டாரு. அதிகமா டைம் எடுக்க விரும்பல. எல்லாரோட வழிகள் தான். எங்களுக்கு சினிமா மட்டும் தான் தெரியும். சினிமா விட்டு எங்க வீட்லயே சொல்லுவாங்க, டேய் உனக்கு தான் வெற்றி வந்து நோக்கி போயிட்டே இருக்காரு, வருஷம் போயிட்டே இருக்கு, என்னடா அப்படின்ற. இல்லாம இன்னைக்கு இல்ல நாளைக்குன்னு சொல்லி அப்படியே 15 வருஷம் ஓடிடுச்சு. இருந்தாலும் நம்ம போய் ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கோம். எப்படிங்க ஜெயிக்க முடியும்? பிரதர் சொன்ன மாதிரி படம் நல்லா எடுத்திருக்கோம், நல்லா இருக்கு படம் அப்படின்னும் போது
தியேட்டர் வந்து கரெக்டான தியேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து அவ்வளவு செலவு பண்ணி தியேட்டர் போடும்போது எங்களுக்கு கேட்டா வந்து மார்னிங் ஷோ 9 மணி ஷோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேமிலி படங்க. ஃபேமிலி படம் நாங்க கேட்கிறோம், ரிக்வெஸ்ட் பண்றோம், ஈவினிங் போடுங்க, ஈவினிங் 6 மணிக்கு போடுங்க, மக்கள் வந்து பாப்பாங்க அப்படின்னா என்ன சொல்றது? அது நிறைய நடந்திருக்கு. நான் சொன்னா திருப்பி அவங்க இது தப்பு அது ரைட்ன்றதுக்கு நான் அந்த இதுக்கு வரல. பட் அது ரொம்ப தவறா பண்றது இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. படம் எல்லாருமே பண்ணிடுறாங்க. ஆனா ப்ரொமோஷன் நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 கோடி ரூபாய் படம் பண்றோம்னா 1 கோடி ரூபாய் ப்ரொமோஷன் சொல்றாங்க. அந்த ப்ரொமோஷன் முடியல எனக்கு முன்னாடி தெரியும், போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து அதெல்லாம் தெரியும். பட் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் வந்து ப்ரொமோஷன் வைக்கணும்ன்றாங்க. ஆனாலும் வந்து ப்ரொடியூசர் அப்படி கஷ்டப்பட்டு தான் எல்லாமே போஸ்டர்ஸ்ல இருந்து வினைல்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. தியேட்டருக்கு போனா எங்கேயுமே சொன்ன மாதிரி எங்கேயுமே வினைல் இல்ல, போஸ்டர் இல்ல, ஒண்ணுமே இல்ல. கேட்டா அதுக்கப்புறம் நாங்க போனதுக்கு நாங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க எழுதி ஒரு தியேட்டர்ல வைக்கிறாங்க. பேர் பார்த்துட்டு உங்களோட Facebook அக்கௌண்ட் இருக்கும், ட்விட்டர் நல்லா இருக்குன்ற உங்க கருத்து எழுதுங்க. எழுதி எங்க மாதிரி ஆளுங்களை வந்து கண்டிப்பா எங்களுக்கு கொஞ்சம் வரவேற்பு கொடுங்க. ஏன்னா அதுதான் நாங்க ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த படம் முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் இது. பிரதரோட பெயின், ப்ரொடியூசரோட பெயின் எங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு சொல்றாங்க டே நைட் நான் வந்து சுத்திட்டே இருக்கேன். இப்போ ஆக்சுவலி 20 நாள் ஆச்சுங்க ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு. படம் பார்த்ததுல எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுதான் இப்போ எங்களுடைய வழி என்னன்ட்டு டைரக்டர் சங்கர் சார் சொன்னாரு. நான் நிஜமாவே சொல்ல போறேன். நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இது மாதிரி இருந்தால் யாருமே புது ப்ரொடியூசர்லாம் கண்டிப்பாக வரமாட்டாங்க சார் சினிமா பண்ண. ஏன்னா பாருங்க, நாங்கள் பேசிக்லேருந்து லாஸ்ட் வீக்கே நாங்கள் என்ன பண்ணோமோ அது கரெக்டாக பண்ணிட்டோம். இதே டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் பேசி அவங்க கேட்ட காசு என்ன காசு கேட்டோமோ அதுவும் கொடுத்து, போஸ்டர் இவ்வளோ லட்சம் வேணும் இவ்வளோலாம் வேணும்னு எல்லாம் கேட்டு வாங்கினாங்க, எல்லாம் கொடுத்தோம். இப்போ நம்ம போஸ்டர் இல்லை சார், போஸ்டர் கொடுத்தோம்ப்பா, அவங்க ஒட்டைகள்னா நீ தேட்டருக்காரர்கிட்ட கேள்ப்பா, நான் நம்பர் தரேன்ற டிஸ்ட்ரிபியூட்டர். அப்போ என்னத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர், இது என்னத்துக்கு ஒரு மிடில் பர்சன் நம்மளுக்கு? இது வந்து நம்ம டைரக்டர் அவங்கெல்லாம் டிசைட் பண்ணி பெப்சி எல்லாம் நீங்கள் ஒரு கிளீனாக ஒரு ஜானரில் போய் பிளான் பண்ணி நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணீங்கன்னா சினிமா ஹெல்த்தியாக இருக்கும் சார். அதுதான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஆன மாதிரி நெக்ஸ்ட் எந்த ப்ரொடியூசர் வந்தாலும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அதுக்கேற்ற இது நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். திரைத்துறையில் இருக்கிற அந்த கஷ்டங்களை எடுத்து சொன்னார். அது உண்மையிலே வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றதே கஷ்டம். அப்படி வரும்போது 2:30 மணிக்கு உங்கள் படம் 3:30 மணிக்கு உங்கள் படம்னா அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்கே நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம போயிடுது. இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்கோம், பேசிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் இப்போ சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது சினிமா துறையிலையும் அந்த மாற்றங்கள் விரைவில் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம். நிச்சயமா இந்த வழி போக போக நிச்சயமா குறையும். அதை நோக்கி நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பயணிச்சு அந்த வெற்றி அடைவோம். நீங்க நல்லா படம் பண்ணிருக்கீங்க, அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டுருங்க. அற்புதமான ஒரு படத்தை பண்ணிருக்கீங்க. ஃபுல்லா ஆக்ஷன், ஃபுல்லா நல்ல மெனக்கட்டு ஒரு இடமும் லொகேஷன்ஸ் தேடி பிடிச்சி ஒன்னோட அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோட்டோகிராஃபியும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்ல இசை, அருமையான இசை, எல்லாமே ரொம்ப அற்புதம். நடிப்பு நம்ம கேட்கவே வேண்டாம், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது படம். எந்த வரைக்கும் அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியாமல் நான் ஒருவேளை அந்த இன்ஸ்பெக்டர் தானோன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது படம். இதைத்தான் நினச்சி நம்ம திருப்திப்பட்டுக்க வேண்டியிருக்கு. நான் நினைச்சதை நான் பண்ணிட்டேன்டான்றத. நிச்சயமா அது ஆடியன்ஸும் திருப்திப்படுற ஒரு காலத்தை விரைவில் நம்ம சந்திப்போம். அந்த நம்பிக்கையோட நம்ம எல்லாரும் செயல்படுவோம். பாட்டுகள் இயக்குனர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய வாதம் பதிவு பண்ணாரு. அதுல நியாயம் இருக்கு. அரவிந்தராஜன் சொன்ன மாதிரி அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை வந்து இப்ப போயிட்டு இருக்கு, இன்னும் போகும், இன்னும் கொடுமையெல்லாம் சந்திக்கணும். இதையெல்லாம் மீறி தான் வந்து நம்ம வந்து சக்சஸ் பண்ணணும். இப்போ அப்பா தட்ஸ் இப்ப நம்ம தான் இருக்கோம். நம்ம இங்க ப்ரெஸ் பீப்புள்ஸ் யார் எல்லாரும் கொஞ்சம் ஃப்ராங்கா பேசலாம். வள்ளுவன் அப்படிங்கிற அந்த டைட்டில் உள்ள ஒரு வலிமை, அது அந்த வார்த்தையில இருக்கிற ஒரு பலம் இந்த படத்துக்குள்ள இருக்கா அப்படின்னா அவ்வளவா இல்லை. சோசியல் கண்டென்ட், ஒரு உமன்ஸ் ப்ரொடெக்ஷன், சைல்டு அபியூஸ், இது வந்து வேர்ல்டு வைடு இருக்கு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆட்சி மாறினாலும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ மத்தியான செய்தி இது என்ன இன்னைக்கு நடந்திருக்கு. இப்போ ஒரு 3 வயசு பொண்ணு தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஸோ இது அப்டேட்டான ஒரு விஷயம் தான். கூட என்ன மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அரவிந்தராஜன் சொன்ன மாதிரி போட்டோகிராஃபிலாம் ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்தது. ஆல் ஆர்டிஸ்ட் எஸ்பயர், முக்கியமா ஹீரோ பவன் கல்யாண் மாதிரி ரொம்ப பிரமாதமா இருக்காரு பார்க்க. ஆரம்ப கால பவன் கல்யாண் மாதிரி
பர்ஃபார்மன்ஸ் வைஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய ஸ்லாங் எல்லாமே கொஞ்சம் தமிழ் கிராமர் யாரோட பேசுறதே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அதுக்கு. ஒரு விஷயம் மட்டும் வந்து நான் இயக்குனருக்கு வலியுறுத்துறேன். அப்புறம் தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பயப்படாதீங்க, நல்ல படம் கண்டிப்பா உங்களுக்கு ஒன்று அமையும். நீங்க பண்ணுவீங்க, பெரிய ஆளா வருவீங்க. என் டீமுக்கு வாழ்த்துக்கள். இயக்குனருக்கு ஒரு சீனியரா ஒரு அட்வைஸ். ஒரு திரைக்கதை ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியன்றதுக்கு இந்த படத்தை கூட ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஒரு நல்ல கதை ஆரம்பத்துல இருந்து ட்விஸ்டோட போயிட்டு இருக்கு. ஒரு இன்ட்ரோ முடிக்கிறீங்க, ஆனா அந்த இன்ட்ரோல ஒரு பொய்யான இன்ட்ரோ. மிகப்பெரிய தவறு. தமிழ் சினிமாவோட இப்படி ஒரு படம் நான் பார்த்ததே இல்லை. பண்ணவே கூடாதுங்க. ஆடியன்ஸை நீங்க ஏமாத்துறீங்க. ஒரு இன்ட்ரோ பிளாக்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்க, அந்த ட்விஸ்ட் வந்து பொய், அது ஒரு கனவு அப்படிங்கிறப்ப உங்க படம் அடுத்து வர்ற எல்லா சீனுமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வரோன்ற ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா அந்த படம் அந்த சீக்வன்ஸ் இருக்கு, அவ்வளவு டெப்தா இருக்கு. ஆக்ஷன் பிளாக், சேசிங், அது இது அடிச்சு புட்டிச்சு போலீஸ் புட்டிச்சு ஆம்புலன்ஸ் கொண்டு போனா நான் பயந்துட்டானாலாம். இது செகண்ட் ஹாஃப் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? ஒரு நான் செல்வ மனிதன் மாதிரி, ஒரு கைதின் டைரி மாதிரி, ஒரு சிட்டிசன் மாதிரி, ஏதோ எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் an equal and opposite reaction. பிசிக்ஸ்ல சொல்ற மாதிரி என்னமோ ஒன்று பண்ண போறேன் அந்த பையன் அப்படின்னா, that was nothing. I was disappointed. And ஏங்க குழந்தைய காணுங்கன்ற மாதிரி ஒரு பேரை சொல்றாங்க, அது கடைசியா டாக். இது இன்னும் எனக்கு ஒன்றும் புரியல. நிறைய இடங்கள் இந்த மாதிரி லாஜிக். இது வந்து இயக்குனருடைய தவறு இல்ல, கூட இருக்கவங்க திரைக்கதை பண்றப்போ இதெல்லாம் தவறு. முக்கியமா எடிட்டர் சுட்டி காட்டிருக்கணும், இந்த இடத்துல இது பண்ண வேணாம். ஒரு ஓப்பனிங்ல ஏமாத்தலாம், ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் ஆகலாம். அது அந்த கனவு வந்து ஒரு இன்ட்ரோ பிளாக்ல வச்சுட்டு இன்ட்ரோ பிளாக் ஓப்பனிங் அப்ப அது கனவு அப்படின்னா, அப்ப அந்த படம் வந்து சொல்ல வந்த கருத்துக்களே ஒரு பொய் மாதிரி போயிடுது இல்ல. அது அந்த தவறை வந்து இனிவரும் காலங்கள்ல இந்த இயக்குனர் வந்து பண்ண வேணாம் அப்படிங்கிறது அவரை மாதிரியே இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவரு இவர் தான் அப்படியே அவரை ஞாபகப்படுத்துறாங்க. அம்மா அந்த தங்கச்சியோடைய அந்த சாவை கூட இன்னும் ஒரு டெப்த். நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, நான் சோப் பண்ணிட்டேன்ல, அண்ணனை கட்டி போட்ட தங்கச்சி 20 பேர் ரேப் பண்றான். அன்னைக்குதான் அந்த பொண்ணு சமைச்சிருக்கேன். அப்போ அவன் வந்து ராபின் ஹுட்டா மாறுறான் அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். நீங்க பேரரசன் அண்ணன் தங்கச்சி கதை ரெண்டுமே ஹிட், மாபெரும் ஹிட். அந்த பெயினை கரெக்டா சொல்லிட்டாரு. தங்கச்சிக்காக ரவுடி சத்திய ஒழிக்க ஒரு ஹீரோ நீங்க வரேன்னாரு. நீங்க அந்த சிஎம் இருக்கு, அவ்வளவு பேர் இடத்துக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி படங்கள் என்ன மாதிரி கதைகள் அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமா இருக்கணும். கதை பண்றப்ப தயவு செய்து டிஸ்கஷன் யாரும் வரலன்னா கூட பரவாயில்ல. இன்னைக்கெல்லாம் நம்ம ஏஐல கேட்டு கூட டிஸ்கஷன் பண்ணலாம். அந்த அளவுக்கு டெக்னிக்கலா நம்ம வந்து ரொம்ப சவுண்டா வந்துட்டோம். அந்த மாதிரி விஷயங்கள் ஒருவேளை கரெக்ட் பண்ணப்பட்டிருந்தா இந்த படம் பயங்கரமான டாக் ஆஃப் தி டவுன் ஆயிருக்கும். ஏங்க ட்ரெண்டுங்க இது. நீங்க எடுத்துக்க கதை வந்து ட்ரெண்ட் இஷ்யூ, இன்னைக்கு மத்தியானம் நடக்கிற இஷ்யூ இது. இது நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கீங்க இல்லையா? அப்ப அதை பிரசன்ட் பண்ண போறப்போ நீ இவ்வளவு ஆதங்கமா பேசுறீங்கல்ல, அப்போ நீங்க உங்களுடைய தவறுகளை எங்கேயாவது யாராவது சுட்டி கட்டினாங்களா? இது இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது சார், இது தவறு சார் அப்படின்னு யாராவது சொல்லி போட்டாங்களா? அப்போ உங்களை சுத்தி ஜாலரா இருக்காங்க. அப்ப எப்படி நமக்கு நல்லா படை போடுறோம்? இல்ல படம் அப்படிங்கறதே வந்து நிழல் தான், நிஜம் கிடையாது. நிழல் தான், அது ஒரு நிழல் தான். இந்த நிழலை மக்கள் மனதுல எப்படி நிஜம் மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறவங்க தான் கலைஞர். அந்த இடத்துல நீங்க விட்ட கோட்டை வந்து எங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இது மறுபடியும் எங்க இந்த மாதிரி ட்விஸ்ட் வந்துருமோனா உண்மையிலேயே சூப்பர் ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அது பொண்ணு தான் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம கெஸ் பண்ணோம் இந்த பொண்ணை தான் இருக்க முடியும் அப்படின்னு. பட் இந்த இன்டர்வல் டிஸ்டர்பன்ஸ் வந்து எண்டு வரைக்கும் சஸ்டைன் ஆகி வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமோ யாரோ பேச சொன்னாங்க, அரேந்திராஜ் என்ன சொன்னாரு நினைக்கிறேன், அந்த போலீஸ் மேன் அவரோட பண்ணிருப்பானோ பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவன் கேட்டான், அவனே சொல்றான் இவெல்லாம் சுட்டு கொல்லப்பட வேண்டியவங்க, நல்லதுதாங்க இது, கேஸை ஊத்தி முட்டு போங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாமே கரெக்டா இருக்கு, டைலாக்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஒரு இடத்துல வந்து பண்ணது வந்து மேஜர் லூப் ஹோல் படத்துல அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மற்றபடி படமா ஒரு முதல் படைப்பா மிகப்பெரிய போராட்டம். வாழ்த்துக்கள். வரும் படங்கள் வந்து இப்படியெல்லாம் இல்லாத ஒரு அற்புதமான படைப்பாக அமைய எங்களுடைய சங்கம் சார்பாக நான் வாழ்த்துறேன். நன்றி. சினிமாவுக்கு கிராமத்திலிருந்து அந்த மூல காரணம் இயக்குனர் பாரதிராஜா. ஒரு 15-20 பேர் மட்டும் இருந்த டைரக்டர் இருந்த காலகட்டத்தில் எனக்கு நம்ம சங்கத்திலேயே
1000 இயக்குனர் இருப்பாங்க. அது காரணம் பாரதிராஜன். இந்த 16 வயதுல ஒரு படம் ஜெயிக்கலைன்னா, பாரதிராஜன் ஒருத்தர் ஜெயிக்கலைன்னா, கிராமத்துல இருந்து ஒரு சேரனும், ஒரு தங்கர் பச்சனும், ஒரு விக்ரம் சாரோ, ஆர்கே செல்வமணியோ, ஏராசோ, நிறைய பேர் கிளம்பி வந்தது அவர்தான். இந்த சமயத்தில் அவருக்கு ஒட்டுமொத்த இயக்குனர் சார்பாகவும் ஒட்டுமொத்த உதவிகள் சார்பாகவும் இந்த ஆத்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வள்ளுவன் ஒரு இந்த டைட்டில் வைக்கும்போது அங்கேயே இயக்குனருக்கான பொறுப்பு வந்துருது. ஒரு பொறுப்பான இயக்குனர் அப்படிங்கிறது இங்கே தெளிவாயிருக்கு. ஏன்னா ரெவடி, பொறுக்கி, புறம்போக்கு இப்படி ஈஸியாக டைட்டில் வைக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு வள்ளுவன் ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஒரு திரைப்படங்கிறது பொழுதுபோக்கு அப்படின்னு நம்மளுக்கு வரைக்கும் முத்திரை. இது கட்டுற வரிய பொழுதுபோக்கு வரி தான், டாக்ஸ் கேளிக்கை வரி. அப்ப இது வரைக்கும் திரைப்படத்துக்கு கட்டுற வரி